Hi, hello, vanakkam and welcome to Times of Cinema. நான் உங்கள் விஜய் சலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அர்ஜுன் சார் நடிச்சு வெளி வந்திருக்க 150வது படமான நிபுணன். அர்ஜுன் சார் படம்னோனே ஒரு பெரிய தேசப்பற்றோட தீவிலையும் பார்டர்லையும் தீவிரவாதிகளை தேடி தேடி கொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் நம்பி தியேட்டருக்குள்ள உட்கார்ந்தா நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தாங்க இருக்கு. ஆனா அது பெரிய ஏமாற்றம்லாம் சொல்ல முடியாது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். ஏன்னா படம் அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் தாங்க ஞாபகம் வருது, இப்போ சில வருஷமா அர்ஜுன் சார் தீவிரவாதிகளோட ரிலேட்டடான படத்தெல்லாம் எடுக்கிறது இல்லைன்ட்டு. எதனாலன்னு பாக்குறீங்களா? அதாங்க தீவிரவாதிகளை பத்தி பேசினாலே ஒரு பெரிய சர்ச்சையா தானே ஆகுது. சரி அதை விடுங்க, எதுக்கு நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு அதை பேசி நம்ம தேவையில்லாம நம்ம வீடியோ பேன் பண்றதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை, இது ஒரு சீரியல் கில்லர், கொலை நடந்துகிட்டே இருக்கு. அதுல சில குழப்பமான தடயங்கள் கிடைக்குது. அந்த குழப்பமான தடயங்களை வச்சு அர்ஜுன் சார் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒன்லைனுக்கு மேல 2 லைன் கேட்டிங்கன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அறிவுபூர்வமா கிடைக்கிற தடயங்களை வச்சு இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரு. அதை படத்துல பார்த்தா தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். அர்ஜுன் சார் உங்களுக்கு வயசே ஆகாதா? கட்டெரும்பு பிடிக்கும் போது எப்படி இருந்தாரோ நிபுணன்ல கொலைகாரனை பிடிக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்காருன்னு சொல்லலாம். ஏன் அதை விட ஸ்டைலாவே தான் இருக்காருன்னு சொல்லணும். இன்வெஸ்டிகேஷன்லயும் சரி, டீமை கைட் பண்ற விஷயத்துலயும் சரி ரொம்ப நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அர்ஜுன் சார். அவருக்கு அடுத்த அட்ராக்ஷன் பிரசன்னா அண்ட் வரலட்சுமி. பிரசன்னா ஒரு சைலண்டான ஆஃபீஸரு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு படமா ஒரு காப் ரோல்ல அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். வரலட்சுமி அவங்க ஒரு சவுண்ட் பார்ட்டியான ஆஃபீஸர். கதை ட்ரிம்மா இருக்கணும்னு சாங்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து சென்டிமெண்ட்டையும் அவாய்ட் பண்ணியிருந்தா படம் ஸ்லோகாம இருந்திருக்கும். நவீன் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சில த்ரில்லர் படங்கள்ல த்ரில் கொடுக்குறேன்னு சொல்லி ஏடகூடமா இஷ்டத்துக்கு மியூசிக் போட்டு தலைவலி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நிஜமாவே ஒரு த்ரில்லர் ஃபீல் கொடுத்துருக்காரு. அரவிந்த் கிருஷ்ணா சினிமாட்டோகிராஃபி சொல்லவே வேண்டியது இல்லைங்க. புதுப்பேட்டையோட ஃப்ரேம் ஷாட்லாம் இன்னும் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இதுலயும் படத்தோட குவாலிட்டிக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். டைரக்டர் அருண் வைத்தியநாதன் ஏற்கனவே அச்சமுண்டுன்ற ஒரு படத்துல ஒரு டீசென்டான த்ரில்லர் படம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ நிபுணன் படமும் ஒரு என்கேஜிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா கொடுத்துருக்காரு. ஜிஎஸ்டினால தியேட்டர்ல டிக்கெட் விலையெல்லாம் ஏறினால நம்ம இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு போல. மக்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு லாஸ்ட் வீக் வந்த 2 படமுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீக்கும் அப்படிதான் இருக்கணும்னு தோணுது. ஏன்டா இருக்கிற படம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிபுணன் தாராளமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் தமிழ் சினிமாவின் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் செய்யவும். சைனிங் ஆஃப், சலாம்.